ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோ இங்கே பாருங்கள், இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இதை நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் உடச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப தூளாகவும் அரைச்சிடக்கூடாது. இந்தமாரி 1க்கு 2 இருந்தால் தான் கஞ்சி செய்கிறப்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த அரைச்சதை நம்ம குக்கருக்கு மாற்றி இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்த போகிறேன். இது நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி அதை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. அதை தான் பயன்படுத்த போகிறேன். இது கூட இன்னும் ஒரு டம்ளர் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சதை குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். இப்போ இது 3 விசில் வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கஞ்சிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடித்ததும் அதில் நான் 4 பல்லு பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதிலே 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கினதோ இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சும்மா லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும். இது கூட கடைசியாக துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வேக வச்ச அந்த கஞ்சியில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், கஞ்சி இப்படி தான் இருக்கும். நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இருங்க, இங்கே பாருங்கள், நம்ம கஞ்சி கடைசியாக இப்படி தான் இருக்கும். இதில் ரொம்பவே உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். வாரத்தில் 3 தடவை இதை குடிங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.